எசேக்கியேல் 37 அதிகாரம் 1 முதல் 28 வசனம் வரை. எசேக்கியேல் சாப்டர் 37 verse 1 to 28. verse 1. கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கில் நடுவிலே நிறுத்தி. The hands of the Lord was upon me and carried me out in the spirit of the Lord and set me down in the midst of the valley which was full of bones. வசனம் 2. என்னை அவைகளிலே அருகே சுற்றி நடக்க பண்ணினார். இதோ பள்ளத்தாக்கின் வெட்ட வெளியிலே அந்த எலும்புகள் மகா திரளாய் கிடந்தது. அவைகள் மிகவும் உலர்ந்ததுமாயிருந்தது. And caused me to the pass by them around about, and behold, there was and very many in the open well, and lo, they were very dry. வசனம் 3. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். அதற்கு நான், கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் அதை அறிவீர் என்கிறேன். And he said unto me, Son of man, can these bones live? And answered, O Lord God, thou canst. வசனம் 4. அப்பொழுது அவர், நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளை, கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள். Again he said unto me, prophesy unto these bones, and say unto them, O ye dry bones, hear the word of the Lord. வசனம் 5. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்கு ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். Thus said the Lord God unto these bones, behold, I will cause breath to enter into you, and he shall live. வசனம் 6. நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாமிசத்தை உண்டாக்கி உங்களை தோலினாலே மூடி உங்களின் ஆவியையும் கட்டளையிடுவேன், அப்பொழுது நீங்கள் உயிரிழந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். And I lay sinew upon you, and I will bring up flesh upon you, and cover you with skin, and put breath in you, and ye shall live, and he shall know that I am the Lord. வசனம் 7. எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. இதோ அசைவுண்டாகி ஒவ்வொரு எலும்பும் தன் எலும்புகளுடனே சேர்ந்து கொண்டது. ஓ, I say prophesy as I was commanded, and as I prophesied there was a noise, and behold, a skeing, and these bones come together, bones to this bone. வசனம் 8. நான் பார்த்து கொண்டு இருக்கையிலே இதோ அவைகள் மேலே நரம்புகளும் மாமிசமும் உண்டாயிற்று. மேற்புறமெங்கும் தோலினால் மூடப்பட்டது, ஆனாலும் அவைகளில் ஆவி இல்லாதிருந்தது. And when I behold these sinews and this flesh and come upon them, and the skin covered them above that, and there was no breath in them. வசனம் 9. அப்பொழுது அவரை என்னை பார்த்து, நீ ஆவியை நோக்கி தீர்க்க தரிசனம் உரை. மனுபுத்திரனே, நீ தீர்க்க தரிசனம் உரைத்து ஆவியை நோக்கி, கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், ஆவியே, நீ காற்று திசை நான்கிலும் இருந்து வந்து கொலையுண்ட இவர்கள் உயிரடையும்படி அவர்கள் மேல் ஊது என்கிறார் என்று சொல் என்றார்.
Then said and then said he unto me, prophesy unto the winds, prophesy, Son of the man, and say to the winds, thus saith the Lord God, come from the four winds, who breathe, and breathen upon those children, that they may live. வசனம் 10. எனக்கு கற்பித்தபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலொன்றி மகா பெரிய சேனைகளாய் நின்றார்கள். So I prophesied as this commandment me, and the breath come into them, and they lived and stood upon them. They are tread and executing great army. வசனம் 11. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. அதையே அவர்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். Then he said unto me, Son of man, these bones are this whole house of Israel. Behold, they say, your bones are dry, and your hope is lost. We have cut off the parts. வசனம் 12. ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து அவர்களுடனேயே சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேதக்குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேதக்குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்திற்கு வரவும் பண்ணுவேன். Therefore prophesy and say unto them, thus said the Lord God, behold, O my people, I will open your graves and cause you to come upon out of your the graves, and in the bring you into the lands of Israel. வசனம் 13. என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேதக்குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேதக்குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணுவேன் போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். And ye shall know that I am the Lord, when I have opened the graves. O my people, you open out of the graves. வசனம் 14. என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதோ சொன்னேன், இதையே செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். And shall put my spirit in you, and you shall live, and I shall place you in your own lands. Then shall you know that I am the Lord. Have the spoken it, and perform it, said the Lord. வசனம் 15. பின்னும் கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, அவர் the word of the Lord come against unto me, saying. வசனம் 16. மனுபுத்திரனே, நீ ஒரு கோல்களை எடுத்து அதிலே யூதேயாவுக்கு அதை சேர்ந்த இஸ்ரவேல் புத்திரர்களுக்கும் அடுத்தது என்று எழுதி, பின்னும் வேறொரு கோலை எடுத்து அதிலே எப்பிரேமுக்கும் அதை சேர்ந்தது இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருக்கும் எடுத்த யோசேப்பின் கோல் என்று எழுது. Moreover, those son of the man have taken thee one stick, and the right upon it for the Judah and for the children, for Israel is an companions. Then take another sticks, and the right upon it for this Joseph, the sticks for Ephraim, and for all those of Israel is an companions. வசனம் 17. அவைகளை ஒரே கோல் ஆக்கும்படி ஒன்றோடு ஒன்று இசைய செய்து அவைகளை உன் கையிலே ஒன்றாக்கும். And join them and to the another into one stick, and they shall become one in their hands. வசனம் 18. இவைகளை பொருள் இன்னதென்று உங்களுக்கு அறிவிக்க மாட்டீரே என்று உன் ஜனத்தின் புத்திரர்கள் உன்னிடத்திலே கேட்டாள். And when the children of the people shall speak unto thee, saying, thou not and shall use what thou
menaced by these. வசனம் 19, நீ அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ எப்ரேமுக்கும் அதை சேர்ந்த இஸ்ரவேல் கோத்திரத்திற்கும் அடுத்த யோசேப்பின் கோலை எடுத்து அதை யூதேயாவின் கோலோடு சேர்த்து அவைகளை ஒரே கோலாக்குவேன், அவைகளை என் கையிலே ஒன்றாகும் என்கிறார் என்று சொல். Say unto them, thus said the Lord God, and behold, I will and take the stick of the Joseph, which is in the hands of Ephraim, and the tribes of the Israel is the false, and I will put them with them, even with the sticks of the Judah, and make them one stick, and they shall be one in the many hands. வசனம் 20, சொல்ல வேண்டியது, நீ எழுதின கோல்கள் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன் கைகளை இருக்க வேண்டும். And the sticks wherein thou writest shall and be in thine hands before their eyes. வசனம் 21, நீ அவர்களை நோக்கி கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், இதோ நான் இஸ்ரவேல் வம்சத்தாரை அவர்கள் போயிருக்கும் ஜாதிகளிடத்திலிருந்து அழைத்து சுற்றிலும் இருந்து அவர்களை சேர்த்து அவர்களை அவர்கள் சுய தேசத்திலே வரப்பண்ணி, and say unto them, thus said the Lord God, and behold, I will take the children of the Israel from among the heathen, whither they be gone, and I will gather them on every side, and bring them into their own lands. வசனம் 22, அவர்கள் இஸ்ரவேலின் மலையிலேயே தேசத்திலே ஒரே ஜாதிகளாக்குவேன், ஒரே ராஜா அவர்கள் எல்லோருக்கும் ஒரே ராஜாவாக இருப்பார். அவர்கள் இனி 2 ஜாதிகளாக இருப்பதில்லை, அவர்கள் இனி 2 ராஜாக்களை பிரிவதும் இல்லை. And I will make them one nation in the lands upon the mountains of the Israel, and one kings, and shall be king to them all, and they shall be no more to the nation, neither shall they be divided into the kingdoms anymore at all. வசனம் 23, அவர்கள் இனி தங்கள் நரகலான விக்கிரகங்களினாலும் தங்கள் அருவருப்புகளினாலும் தங்களுடைய சகல மீறுதலினாலும் தங்களை தீட்டுப்படுத்துவதும் இல்லை. அவர்கள் குடியிருந்து பாவம் செய்த எல்லா இடங்களிலுமிருந்து நான் அவர்களை நீங்களாக்கி ரட்சித்து அவர்களை சுத்தம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். Neither shall they and defile themselves any more with their idols, neither did establish things, nor with any of their transgression, but I will save them out of the hall their dwelling place, wherein they have the sinned, and I will cleanse them, so shall and they be many people, and I will be their God. வசனம் 24, என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார், அவர்கள் எல்லோருக்கும் ஒரே மேய்ப்பர் இருப்பார். அப்பொழுது அவர்கள் என் நியாயங்களில் நடந்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படியே செய்து, and David my servant shall be king over them, and they shall have one shepherd. They shall also walk in my judgment, and obey all my statutes, and do them. வசனம் 25, நான் என் தாசனாகிய யாக்கோபுக்கு கொடுத்த உங்கள் பிதாக்கள் குடியிருந்ததுமான தேசத்திலேயே குடியிருப்பார்கள், அவர்களுக்கு அவர் பிள்ளைகளுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அதிலே குடியிருப்பார்கள். தன் தாசனாகிய தாவீது என்பவர் என்றென்றைக்கும் அவர்களுக்கு அதிபதியாயிருப்பார். And they shall dwell in the land that I have give unto Jacob my servant, wherein your the fathers have the dwell, and they shall dwell therein, even they and their children and their children, for every, and my servant David shall be there and princes forever. வசனம் 26, நான் அவர்களுடனே சமாதானம் உடன்படிக்கை செய்வேன், அது அவர்களுக்கு நித்திய உடன்படிக்கையாயிருக்கும். நான் அவர்களை நிலைப்படுத்தி அவர்களை வர்த்திக்க பண்ணி அவர்கள் நடுவிலே என் பரிசுத்த ஸ்தலத்தை
என்றென்றைக்கும் ஸ்தாபிப்பேன். Moreover, I will make a covenant of peace with them. It shall be an everlasting covenant with them, and I will place them and multiply them, and I will set my sanctuary in the midst of them for the evermore. வசனம் 20 என் வாசஸ்தலம் அவர்களிடத்திலே இருக்கும், நான் அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள். My tabernacle also shall be with them. Here I will be their God, and they shall be my people. வசனம் 28 அப்படியே என் பரிசுத்த ஸ்தலம் அவர்கள் நடுவே என்றென்றைக்கும் இருக்கும்போது நான் இஸ்ரவேல் பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் என்கிறார் என்று சொல் என்றார். And the heathen shall know that I Lord do sanctify Israel when my sanctuary shall be in the midst of them for the evermore.